ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாருங்கள் செடி எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செடி ரொம்ப அருமைங்க. ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய பூ வந்து அதிக அளவு வந்து பூ எடுத்தது வந்து எப்போ அப்படின்னா, இப்போ தாங்க பாருங்கள். கீழ்கல்லை வந்து இப்போ கட் பண்ணிகிட்ருக்காங்க. கட் பண்ணி விட்டு இப்போ ஒரு 10 டேஸ் பக்கம் ஆகிடுச்சு. அது வந்து துளிர் மருந்து வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் உரம் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். வீடியோ என்ன உரம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். செடி ரொம்ப அரும்பு. ஆக்சுவலாக அந்த பேட்ச் வந்து சூப்பராக நல்ல ஒரு அரும்பு, நல்ல பூ வந்ததுங்க. ஸோ எவ்வளோ வந்தது அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து 18 கிலோ வரைக்கும் பூ வந்ததுங்க. ஸோ ரேட்லாம் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க, பில் வந்துருச்சுங்க. ஆக்சுவலாக இந்த பேட்ச் வந்து பூ போட்டது பில் வந்துருச்சு. பில் வந்து ஆக்சுவலாக பார்ட் 1, 2ன்னு அப்டேட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு, கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சுங்க பில் வரதில். ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்றத டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும்ன்றது தான். ஸோ பாருங்கள், இதெல்லாம் ஆக்சுவலாக வால் பெயினுங்க. அந்த ஓரத்தில் இருக்கிறதுலாம் வால் பெயினே. ஆக்சுவலாக அந்த டைம் துளிர் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொத்து கொத்து அந்த டைம் செடி ரொம்ப அரும்பு அவ்வளோ பூ வந்ததுங்க. எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு சரவுக்கு ஆக்சுவலாக 3 கிலோ பக்கம் வந்ததுங்க. ஒரு கிலோ ஒரு சரவில் 3 கிலோனா வேலை செய்கிறவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இது என்னோட சரவு, என்னோடது, இந்த பகுதி வந்து நானே தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு அவங்களே. இந்த டைம் பூவே ஆக்சுவலாக பத்தாமல் போயிடுச்சு. சொல்லப்போனால் இன்னும் ஒரு கல்லி இருந்தால் கூட பூ பறிக்கிறதுக்கு ஆள் வந்து ரெடியாக இருந்தாங்க. அவ்வளோ வந்து பூ அழகாக இருந்துச்சு. அண்டு வந்து வேலை செய்கிறவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. பாருங்கள் செடி ரொம்ப எவ்வளோ அரும்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் மழை வந்ததுனால தான் அந்த வந்து மொகுப்புழு வந்துடுச்சுங்க. மொகுப்புழு வந்து அதிகமாக வந்ததுனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒரு 2, 3 என்ன சொல்கிற, ஒரு 2, 4 பூவே கிட்டத்தட்ட போன மாதிரி தான். செடியில் பாதி பூ, பாதிக்கு மேலே வந்து பூ போயிடுச்சு. பாதிக்குன்னா ஒரு 30, 40 கிலோ, 50 கிலோ பக்கம் பூ போயிடுச்சுங்க. அண்ட் வந்து பூ வந்து மருந்து வந்து அடித்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். என்ன மருந்து அடித்தோம் அப்படின்றது 2 மருந்து வீடியோ, முகுப்புழு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அண்ட் வந்து உரம் வந்து என்ன உரம் போடுவோன்றதும் போட்டிருக்கேன். செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே வந்து கட் பண்ணணுங்க. ஸோ கட் பண்ணாமல் வந்து செடி வந்து பூவை எடுக்க முடியாது. நீங்கள் செடிக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் பூ வந்து நல்லா எடுக்க முடியும். ஹீல்டு வந்து அதிகமாக வருங்க. செடி கட் பண்ணாமல் நீங்கள் வந்து பூ அதிகமாக எடுக்க முடியும்லாம் எடுக்க முடியும்னு யோசிக்காதீங்க. ஏன்னா செடியை பொறுத்த வரைக்கும், மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் செடி வந்து நல்லா கட் பண்ணி விடணும், ட்ரிம் பண்ணி விடணுங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆக்சுவலாக ஆரஞ்சு புழு வரும். நான் ஆரஞ்சு புழு வீடியோ வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கலரில் புழு வரும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னா, வாலின்ஃப்ளெக்ஸி, மொவெண்டோ அதெல்லாம் அடிக்கலாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயும் போய் செக் பண்ணணும் புழு இருக்கா இல்லையா. பூ பறிக்கும் போதே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பூ பறித்து பொசிங் போன மாதிரி இருக்கும். அண்டு 2வது அப்டேட் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தண்ணி விடலாமா வேணாமா அப்படின்றது தான். பூ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு மருந்தடிக்க தண்ணி விடணுங்க. ஸோ பூ வந்து ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் தண்ணி விடணும். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பூவை பறிக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தண்ணி விடலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் லேட்டராக வந்து நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா செடிங்க ஃபுல்லாக துளிர் விட ஆரம்பிச்சிடும். ஸோ அது நமக்கு நஷ்டம் தான். துளிர் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பேட்ச் அது ஃபுல்லாக வேஸ்ட்டாக தான் போகும். ட்ரிம் பண்ணி தான் விடுவோம். அதுதான் அதோட அப்டேட் தாங்க இது. ஸோ அதுதான் கொடுக்க வந்தேன். என்ன ரீசன் அப்படின்னா, நாங்கள் லாஸ்ட் ஸ்டேஜில் ரொம்ப வெயில் தாங்க முடியலையா. ஸோ எல்லாமே வேலை செய்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அதனால தான் பாருங்கள், களைக்கொல்லி மருந்து அடிச்சது வந்து இது என்னாச்சு அப்படின்னா, செடி மேலே தெரியாமல் ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க. அதுதான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுன்றது ஒரு அப்டேட். அண்டு வந்து தண்ணி விடுறதுமே செடிக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக தண்ணி விடணும். அது வந்து ஒரு பூ அறுவடை அப்படின்னா அதுக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடியே வந்து நீங்கள் தண்ணி விடுறது ஸ்டாப் பண்ணிடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பூவோடைய துளிர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா துளிர் வந்து அதிகமாக வந்துச்சுன்னா அது வேஸ்ட்டு தான். ஆக்சுவலாக அந்த பேட்ச் முடிஞ்சாவே ட்ரிம் பண்ணி விட்டுருவோம், கட் பண்ணி விட்டுருவோம் இல்லையா. ஸோ அதனால தான் செடி பாருங்கள் இந்த டைம் நல்லா வளர்ந்துருக்கு. உண்மையிலே நாங்களும் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக பூ வந்து இப்போ 2 வருஷம் ஆகிடுச்சு. 2 வருஷம் ஆக்சுவலாக மே மாதம் தான், மே வந்து 18th தான் ஆக்சுவலாக செடி வச்சோம். 2 மாதத்துக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1.5 மாதம் பக்கம் இருக்குது. என்னாச்சு அப்படின்னா, செடி இந்த டைம் நல்லா வளர்ந்துருக்குங்க. நல்ல பெரிய பெரிய செடியாக இருக்குது. ஆக்சுவலாக பூ பறிக்கிறதுக்கும் அவ்வளோ ஆசையாக இருக்குது. நின்றும் பறிக்கலாம், நிற்கிற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு பூ. லாஸ்ட் டைம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப பேக் பெயின் வரும். பூ பறிக்கிறதுக்கு சின்ன செடியாக இருந்தால் ஆளுங்களுமே வரதுக்கு யோசிப்பாங்க. பேக் பெயினாக இருக்கும், யார் இப்போ வந்து பறிக்கிறதுன்ற மாதிரி. நின்று பறிக்கிறதுலாம் டக்கு 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 டக்குன்னு 2 கையிலையும் அப்படி மாற்றி 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 பறிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஆரஞ்சு பூ இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு மொவெண்டோ வந்து அடிச்சிருங்க. ஸோ மொவெண்டோ ஒடி வந்து அடிச்சிங்க அப்படின்னா நல்லா கேட்கும். இது வந்து பாருங்கள், செடி இந்த டைம் நல்லா வளர்ந்துருக்கு. இனிமேல் வந்து நல்ல வெயில் காலம் இல்லையா. ஸோ இனிமேல் வந்து தண்ணி விட்டுறது அளவுக்கு உரம் போட்டு தண்ணி விட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா செடி வளரும். ஸோ பாருங்கள், நம்ம சேனலில் ஆக்சுவலாக அந்த மல்லி அப்டேட்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் வரும். அடை சாகுபடி வந்து செடி வச்சு இப்போ 3 மந்த் ஆகுதுங்க, அதோட அப்டேட்ஸ் வரும். அண்ட் வந்து பேட்ச் வந்து இந்த பெரிய செடியை வந்து 2 பேட்ச் இருக்குது. ஸோ 2 பேட்ச்சில் என்னென்ன பிரச்சனை, எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், எப்படி கட் பண்ணுறோம், அண்ட் என்னென்ன உரம் போடுறோம் அப்படின்றதும், என்ன மருந்தடிக்கிறதும் ரெகுலர் பேசிஸில் நம்ம வீடியோவில் வரும்.
ஸோ மார்னிங் வந்து 10:00 ஈவினிங் வந்து 4:00 வருங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், செடி நல்லா இந்த டைம் வளர்ந்துருக்கு. ஏன்னா இந்த முகுப்புழு வந்து மழை வந்த ஆலங்கட்டி மழை வந்துச்சு. ஸோ அதனால தான் முகுப்புழு வந்துருச்சு. பாதிக்கு மேலே பூ லாஸ் ஆகிடுச்சு. அண்ட் வந்து இதோட பில் வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மார்ச் மாதம் வந்து எவ்வளோ பில் வந்திருக்கு இந்த பேட்ச் பூ அப்படின்றது நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பில் வரும்போது எப்படி இருக்கணும் அப்படின்றது ரொம்ப கட்டாயமாக தெரிஞ்சுக்கூடியது தான். பார்ட் 1, 2வே போட்டிருக்கேன். பார்ட் 1, 2வும் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது உங்களோட ஃபீட்பேக் என்ன பண்ணியிருக்கலாம், இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக பில் வந்தது இந்த டைம். இந்த பேட்ச் நாங்கள் முகுப்புழு வந்து பாதிக்கு மேலே பூ போயிடுச்சுன்னு லாஸ் ஆகிடுச்சின்னு ஃபீல் பண்ணாலுமே, இப்போ பில் வந்ததுலேயுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டமாக போயிடுச்சு, தப்பாயிடுச்சு பில் வந்தது. ஸோ என்ன தப்பு, எப்படி சரி பண்ணோம், ஆக்சுவலாக சரி பண்ணிட்டேங்க. ஸோ என்ன பிரச்சனைன்றது சரி பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் வந்து அந்த மாதிரி தப்பு வந்து நடக்காமல் பார்த்துக்கணும். நீங்களும் அந்த மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்கோங்க. அதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் போய் பாருங்கள். பார்ட் 1 and 2 வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.